ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாப் நிதர்சனம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் இந்த ஓவல் பீட் வச்சு ஒரு நெக் வேர் ஒன்று பண்ண போகிறோங்க. நான் பர்பிள் அண்ட் கோல்டு காம்பினேஷனில் போகலாம் அப்படின்றனால பர்பிள் ஓவல் பீடு எடுத்திருக்கேங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு லூப் மேக் பண்ணிவிட்டு அதில் ஒரு கோல்டு பீட், ஒரு பர்பிள் பீட், நெக்ஸ்ட்டு ஒரு கோல்டு பீடு அந்த மாதிரி வச்சு லூப்பை ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. இதே மாதிரி பேட்டர்னில் நான் ஒரு 13 பீசஸ் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் லூப்ஸில். அப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஒவ்வொன்றா செய்கிறப்பயே கனெக்ட் பண்ணி செஞ்சுட்டு இருந்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு என்னமோ லேக் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் ஃபுல்லாக செஞ்சு வச்சுக்கிட்டு லாஸ்ட்டாக ஒன்றோட ஒன்று கோத்து அட்டாச் பண்ணிக்கிட்டேங்க. நான் இந்த லூப்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறதுக்கு என்னோடய லூப் மேக்கரை தாங்க யூஸ் பண்ணேன். அதில் ஒர்க் வித்தின் அ செகண்ட் முடிஞ்சது. நம்ம நார்மலாக ரவுண்ட் பைலர் வச்சு லூப் மேக் பண்ணால் லூப்போட சைஸ் அன்ஈவனாக இருக்குது. பட் இதில் சைஸ் ஈக்குவலாக இருக்குது. இந்த செயின்லாம் அட்டாச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் சைஸ் வச்சு பார்த்துட்டு எனக்கு எவ்வளோ பேக் செயின் வேணுமோ அந்த லென்த்தை அளந்து எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறமா பேக் செயின் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட் எக்ஸ்ட்ரா பீசஸ் கட் பண்ணி செயினை வேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்காது. பேக் செயின் அட்டாச் பண்ணுறப்ப நான் அதில் ஃபினிஷிங்க்கு கொடுத்துருக்கிறது எஸ் ஹூக்கு தான். ஏன்னா இது தான் நம்ம யாரையும் கேட்காம நம்மளே போட்டுக்கலாம் நிறையா இடத்துல. மீதி அந்த ப்ரெஸ் டைப் ஹூக்கெல்லாம் வச்சோம்னா வேறு யாரையாவது தான் போட்டு விட சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால நான் இந்த ஹூக்கு அட்டாச் பண்ணிக்கிட்டேன் எண்டுக்கு. ஃபைனல் ரிசல்ட்டை நீங்களே பாருங்கள். இது நீங்கள் சாரீஸ் கூட, சல்வார் கூட, வெஸ்டர்ன் வேர் கூட நீங்கள் இதை வியர் பண்ணலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம்னா எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில்